சரி, எப்படியோ சட்ட பின்னால கிழிஞ்சிருந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார். அந்த பெண் சொன்னாங்க, யாரு, ஜலீஹா, தன்னுடைய கணவனிடத்துல சொன்ன விஷயம், 2 தண்டனைகள்ல ஏதாவது ஒரு தண்டனை இவருக்கு கொடுக்கணும். ஒன்னு சிறையில் அடைக்கணும், அல்லது கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவருக்கு, கசையடி கொடுக்கணும், சாட்டை அடி கொடுக்கணும் இவருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு கருத்து இந்த இடத்துல, இன்ன கைதகுன்னா அலீம், அல்லாஹ் தான் இந்த ஆயத்தை சொல்லுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே, அந்த இடத்திலே, அந்த அரண்மனையிலே அந்த அசீஸ் என்பவர் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்ன கைதகுன்னா அலீம், உங்களுடைய சூழ்ச்சி பெண்களே, உங்களுடைய சூழ்ச்சி மகத்தானது என்பதாக. உண்மையிலேயே பெண்களுடைய சூழ்ச்சி மகத்தானது. ஏன்னா இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி சிலது இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது இன்ன கைத ஷைத்தானி கான லைஃபா என்று சொல்லுகின்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமாக இருக்கின்றது அப்படின்னு. ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலவீனமானது, பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப மகத்தானது, ரொம்ப பெருசது அப்படின்னு. இப்ப ஷைத்தானை விட பெண்கள் ரொம்ப அதிகமான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், மனிதர்களை கெடுக்கக்கூடியவர்கள் என்பதாக பொருளாகும். எல்லா பெண்களும் அப்படின்னு அர்த்தம் அல்ல, சில பெண்கள் அப்படி இருப்பார்கள். அதுல இங்க ஷைத்தான் ஏன் பலகீனம், அது உயர்ந்தது, மகத்தானது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஷைத்தான் யாராவது பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை, நம்மளும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை, யாரும் பார்க்க முடியாது. ஷைத்தானை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னான்னா அவன் ஷைத்தானா தான் இருப்பானே தவிர ஷைத்தானை அவன் பார்க்க முடியாது, இல்லையா? ஆனா பார்க்க முடியாத அந்த ஷைத்தான் பல சூழ்ச்சிகளை செய்கின்றான். இருந்தாலும் பார்க்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தில் அவனுடைய சூழ்ச்சி ரொம்ப ரொம்ப பலவீனமானது. இந்த பெண்களுடைய சூழ்ச்சி இருக்கின்றது, பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடியவர்கள். பார்க்கக்கூடிய இந்த பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப மகத்தானது. சாதாரணமா சொல்லுவாங்களா இல்லையா? அதாவது எதிரியை நம்பலாம், அடுத்து கெடுக்கக்கூடிய நண்பர்களை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சில நண்பர்கள் நம்ம ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, நம்மளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க, எல்லா விதமான உதவியும் செய்யற மாதிரி நடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பின்னால போய் பல விதமான வேலைகளை செய்வாங்க. அது என்ன சொல்றது, குழி பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து கெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினல் எதிரி இருக்கான் பாருங்க, அவனை கூட நம்பலாம், இவனை நம்ப முடியாது, நம்ப கூடாது. அது மாதிரி இந்த பெண்கள் இருக்காங்களே, நேரடியாக இருக்கிறாங்க, முன்னாலேயே இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பல விதமான சூழ்ச்சிகளை செய்வார்கள். இது பெரும்பாலான நிறைய பெண்கள் இடத்துல இது இருக்குது. அது அது வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் செய்யக்கூடிய சூழ்ச்சியே அந்த பெண்கள் செய்வார்கள், எல்லாருக்கும் செய்வார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதனாலதான் ஒரு ஞானவான் சொல்லுகின்றார்கள், இன்னி அகாஃபு மினன் நிசாய் அக்ஸர மிம்மா அகாஃபு மினஷ் ஷைத்தான், நான் ஷைத்தானுக்கு பயப்படுவதை விட பெண்களுக்கு அதிகமாக பயப்படுகின்றேன். ஏன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா அன்னல்லாஹ் தஆலா கால இன்ன கைத ஷைத்தானி கான லைஃபா வ கால லஹுன்ன இன்ன கைதகுன்ன அதீம் என்று சொல்லுகின்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானது என்றும் பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப மகத்தானது என்றும் அல்லாஹ் சொல்லுறான். அதனால ஷைத்தானை பயப்படுறதை விட பெண்களை நான் அதிகமாக பயப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு இன்னொரு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ். அதாவது ஷைத்தான் எப்படி வருவான்னு கேட்டா, நேரடியா வரமாட்டான், பெண்களின் மூலமாக வருவான், பெண்களை பயன்படுத்தி கொள்ளுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அன்-நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள். ஒரு மீனை பிடிக்கிறதா இருந்தா வலை போடணும், அந்த வலை மீனை பிடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது. அதுபோன்று ஷைத்தான் பெண்களை வலையாக பயன்படுத்துகின்றான், நம்மை பிடிப்பதற்காக வேண்டி, மனிதர்களை பிடிப்பதற்காக வேண்டி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்-நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வலைகள் என்பதாக சொன்னார். ஷைத்தானுடைய பல முஹத்திஸீன்கள் எழுதுகின்றார்கள், ஷைத்தானுடைய வலை அப்படின்னு சொல்லல, ஷைத்தானுடைய வலைகள், பலவிதமான வலைகள் இருக்கின்றன மீன் பிடிக்கிறதுக்கு. அதுபோன்று ஷைத்தான் மனுஷர்களை பிடிக்கிறதுக்காக பல வலைகளை வச்சிருக்கிறான், பல பெண்களை வச்சிருக்கிறான். அந்த பெண்களின் மூலமாக ஷைத்தான் நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதனால அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அதை தெரியப்படுத்துகின்றான். பெண்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். ஏமாந்து விடக் கூடாது என்பதால். ஏன்னா நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னான். எத்தனையோ நாடுகளை நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அதுக்கு முன்னால் உள்ள காலங்களிலிருந்து உலக நாடுகள்ல பல விஷயங்கள், பல நாடுகள், பல ஆட்சிகள் அழிக்கப்பட்டது பெண்களின் காரணமாக அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால பெண்களுடைய விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில்
அதனால பெண்கள் எல்லாத்தையும் மட்டம் தட்டணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, மட்டம் தட்டுகின்றோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, பெண்கள் எல்லாம் இழிவானவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பெண்களுக்கு உயர்வான அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, அவர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு சொல்லப்பட்ட விதியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல நேரங்களில் சொன்னார்கள், கடைசியாக மௌத்துடைய தருணத்திலும் கூட, சக்ராத்துடைய நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் பின் நிசா, பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதால் பெண்களுக்கு அநீதி செய்து விடக்கூடாது என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, பெண்களுடைய விஷயத்திலே ஏமாந்து விடாதீர்கள் என்பது இன்னொரு கருத்து. ரெண்டையும் சேர்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். 2 தடவை சொன்னாங்க பெண்களுடைய விஷயத்தில். சொல்லப்பட்ட ஆயத்துகள் ஒவ்வொன்றிலுமே பல படிப்பினைகள் இருக்கின்றன. சில விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த ஆயத்துகளுடைய கருத்துக்களை, அர்த்தங்களை நீங்க கவனிக்கும் போது சில கருத்துக்கள் நமக்கு தெரியும். அந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப சாமிஇன் ஔஆ, அதாவது அந்த ஹதீஸுடைய கருத்து என்னன்னு கேட்டா, நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதனால தான் சொன்னாங்க பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சின்ன ஹதீஸா இருந்தாலும் சரி நான் சொன்னதை அடுத்தவருக்கு சொல்லிடுங்க அப்படின்னா, அடுத்தவருக்கு சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டா, ஒரு ஹதீஸை நான் படிச்சிருக்கிறேன், அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது உங்களுடைய அறிவிலே புதுவிதமான ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருப்பான். நான் சொல்லும் போது, ஓ இந்த ஹதீஸிலிருந்து இப்படியும் கருத்தை விளங்கலாம், இப்படியும் அமல் செய்யலாம், இப்படியும் ஞானங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற விளக்கம் உங்களிலே பலருக்கு ஏற்படக்கூடும். அதனாலதான் எதை படிச்சமோ அதை உடனே அடுத்தவருக்கு சொல்லிடணும், எதை தெரிஞ்சமோ அடுத்தவருக்கு சொல்லிடணும். சொல்லும் பொழுது கேட்டவர் சொன்னவரை விட அதிகமான விளக்கம் உள்ளவராக ஆகிவிடக்கூடும். சில நேரங்களில் பார்க்கிறோம், நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறோம், சில விஷயங்களை ஹதீஸ்களை, குர்ஆனுடைய ஆயத்துக்களை, அதனுடைய விளக்கங்கள் நம்ம சொல்லும் பொழுது கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அதிலிருந்து ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து, என்ன ஹஜ்ரத் இந்த இருந்து நீங்க சொன்னதுல இருந்து இந்த மாதிரி ஒரு கருத்து விளங்குது, அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமா செய்யலாமா, நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம், நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம், அவர் கேட்டவருடைய அறிவில அது அல்லாஹ் தஆலா அந்த விளக்கத்தை போடுகின்றான். அதனால சொன்னதை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஆக சொல்லப்பட்ட ஆயத்துக்களை சிந்திக்கும் பொழுது என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றனோ அந்த கருத்துக்களை எடுத்து வாழ்க்கை. ஆனா அதுல இன்னொன்னு, நமக்கு ஏதாவது நம்முடைய மனதிலே வரக்கூடிய கருத்தை நாம வச்சுக்க கூடாது. தெளிவு பெற்ற அறிஞர்களிடத்தில், ஆலிம்களிடத்தில் கேட்டு இந்த கருத்தை செய்யலாமா, இந்த கருத்தை இந்த ஆயத்திற்கு எடுத்துக்கொள்ளலாமா, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமா என்று கேட்டு தெளிவுபடுத்தி அதை அமல்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 707வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூசுப் என்ற அத்தியாயத்தில் 29 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அசீஸின் மனைவி சலீஹா என்பவர் அந்த பெண்களுடைய வாயை அடைப்பதற்காக வேண்டி, பேச்சை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்கின்றார். அதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே விளக்குகின்றார். وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه. அந்த பட்டணத்திலே இருந்த, மிஸ்ர் பட்டணத்திலே இருந்த சில பெண்கள் சொல்லிக் கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள், அசீஸுடைய மனைவி தன்னுடைய அடிமை வாலிபரிடத்தில் தவறாக நடந்து கொண்டார் என்று அந்த பெண்கள் பேசிக்கொண்டார்கள். இது அந்த பெண்ணுக்கு, ஜலீஹாவுக்கு தெரிய வந்த பொழுது இதை ஒரு சாதாரணமான விஷயமாக அந்த பெண் எடுத்துக்கொள்ளாமல், நம்முடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதே, இதை எப்படியாவது போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் குறை சொல்லுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த பெண்களிலே மிக முக்கியமான சில பெண்களை அழைத்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அந்த பெண்மணி செய்தார். அந்த பெண்கள் இப்படி பேசிக் கொண்டார்கள். இம்ராத்துல் அசீஸி துராவிது ஃபத்தாஹா,
அசீஸுடைய மனைவி தன்னுடைய அடிமை வாலிபரிடத்திலே தவறாக நடந்து கொண்டார். அந்த பெண்மணிக்கு அந்த அடிமையின் மீது அமோகமான மிக அதிகமான காதல் ஏற்பட்டு விட்டது. இன்னால் நராஹி தொலாலின் முபீன், அந்த பெண் மிக பகிரங்கமான தவறான வழியிலே இருக்கின்றார் என்று நாங்கள் கருதுகின்றோம் என்பதாகவும் அந்த பெண்கள் பேசிக்கொண்டார்கள். ஒரு அடிமையிடத்திலே காதல் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்தரமான பெண் கீழே இறங்கி போய்விட்டாளே என்று ஜலீஹாவை பற்றி தவறான கேவலமான விஷயங்கள் எல்லாம் பெண்களால் பேசப்பட்டு வந்தன. அதுதான் அல்லாஹ் தஆலா முபீன், பகிரங்கமான வழிகேட்டிலே தவறான விஷயத்திலே அந்த பெண்மணி இருக்கின்றாள் என்று பேசிக்கொண்டார்கள். ஃபலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன அர்ஸலத் இலைஹின்ன, அந்த ஜலீஹா இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது சில பெண்களை தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். அந்த விருந்திலே அந்த பெண்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்தார். ஃபலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன, அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை இந்த ஜலீஹா கேள்விப்பட்ட பொழுது அர்ஸலத் இலைஹின்ன, அந்த பெண்களை அழைத்து வருமாறு ஒருவரை அனுப்பினார். யார் யார் அப்படி குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த பெண்களை அழைத்து வருமாறு சில மனிதர்களை, சில ஆட்களை ஏவினார், சொன்னார். அந்த பெண்கள் சூழ்ச்சி செய்தார்கள் என்று சொல்லப்படுவது இங்கே இந்த பெண்ணை பற்றி, அதாவது ஜலீஹாவை பற்றி தவறான கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற காரணத்தில்தான் அதற்கு பெயர் சூழ்ச்சி என்பதாக இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சூழ்ச்சி என்றால் அந்த பெண்மணிகள் ஜலீஹாவுக்கு எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை, மாறாக மறைமுகமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு உயர்தரமான மந்திரியுடைய மனைவி அடிமையிடத்திலே தவறாக நடந்து கொண்டாள் என்று பேசப்படுகின்ற அந்த விஷயம் மறைமுகமாக இருந்து வந்தது. அதனால் அதை சூழ்ச்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று விளக்குகின்றார்கள். சரி, அந்த பெண்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டார்கள். எத்தனை பெண்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஊரில் உள்ள எல்லா பெண்களும் என்று அர்த்தம் அல்ல. எல்லா பெண்களையும் கொண்டு வந்து விருந்து வைப்பது என்று முடியாது. அதனால யார் யார் பேசுகின்றார்கள் என்பதாக கேள்விப்பட்டாரோ அந்த பெண்களை அழைத்து வந்தார். அதிலும் குறிப்பாக சில உயர் குலத்து பெண்கள், அரசாங்கத்திலே தொடர்புடைய உயர் நிலையில் உள்ள சில பெண்கள், அந்த பெண்களை மட்டுமே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக 40 பெண்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. 40 பெண்களை விருந்துக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தால் அழைத்து வந்தார்கள். வந்தவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக வேண்டி சாய்ந்து உட்காரக்கூடிய சாய்மானங்களை அந்த பெண்மணி ஏற்படுத்தினார். இப்பொழுது எப்படி விருந்துகளிலே டேபிள் சேர் போடுகின்றோமோ அதே போன்று அந்த காலத்திலே அரசாங்கத்திலே உயர்தரம் பதவியிலே உள்ள ஒருவருடைய வீட்டிலே விருந்து நடக்கின்றது என்று சொன்னால் அந்த காலத்தில் உள்ள முறைப்படிக்கு நன்றாக சாய்ந்து கொண்டு சகவாசமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அமைப்பிலே ஒரு ஏற்பாடு செய்தார். என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். சாய்ந்து கொள்ளக்கூடிய சாய்மானங்களை அந்த பெண்களுக்கு அவர் ஏற்படுத்தினார், தயார் செய்தார். நன்றாக வசதியாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு சாப்பிடக்கூடிய அமைப்பில் டேபிள் சேர் போன்ற இப்போ நம்ம காலத்தில் உள்ள இந்த அமைப்பில், ஆனால் ரொம்ப உயர்தரமான அமைப்பை ஏற்படுத்தி இருந்தார். ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் அவர்கள் அறுத்து சாப்பிடக்கூடிய அமைப்பில், கத்தியினால் வெட்டி சாப்பிடக்கூடிய அமைப்பில் சில இறைச்சி துண்டுகள், பழங்கள் போன்றவற்றை எல்லாம் அவர் அந்த பெண்களின் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதை அறுத்து
சாப்பிடுவதற்கான ஒரு கத்தியும் ஒவ்வொருவருடைய பிளேட்டிலும் ஒவ்வொரு கத்தியும் கொடுக்கப்பட்டது. ஆத்தத்துக்குள்ள வாகிதத்தின் மின் சிக்கீனா, அந்த பெண்களில் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு கத்தியையும் அவர் கொடுக்கப்பட்டது. ஜலீஹாவுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கின்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இடத்திற்கு வர சொல்ல வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அழகுடையவராக இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்க்கின்ற அந்த பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் யூசுப்பிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய மையல் சரிதான், காதல் சரிதான் என்று இந்த பெண்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விருந்துக்கு பின்னால் அந்த பெண்கள் வந்துவிட்டு போன பின்னால் நான் எப்படி அந்த யூசுப்பின் மீது காதல் கொண்டவளாக இருக்கின்றேனோ இந்த காதலை அவர்கள் நிலைப்படுத்த வேண்டும். நான் செய்தது சரிதான் என்பதாக அந்த பெண்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது ஜலீஹாவுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டுக்கு நியத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஏற்பாடுகளை செய்கின்றனர். ஒரு சாய்மானம், முன்னால் ஒரு மேஜை, அதிலே ஒரு பிளேட்டு, ஒவ்வொருவரிடத்திலும் அதிலே பழங்கள், கறி வகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை வெட்டித்தான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு உள்ள அமைப்பில் உள்ள பொருள்கள், அது சாப்பிடக்கூடிய பொருள்கள். அதற்கு ஒரு கத்தி, கூர்மையான கத்தி கொடுக்கப்பட்டது. சரித்திரத்தில் குறிப்பிடுகின்றார்கள், மிக கூர்மையான கத்தி. லேசாக பட்டாலும் நன்றாக அது வெட்டிவிடும். அப்படிப்பட்ட கூர்மையான கத்தியும் கொடுக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரில் இருந்த ஒரு ரூமிலே, ஒரு அறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்க வைத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. எதுக்காக வேண்டி என்ன இந்த ரூம்ல இருக்க சொல்றாங்க, என்னத்துக்கு இங்கே விருந்து ஏற்பாடு, அதெல்லாம் தெரியாது. சொல்லி வைத்திருந்தார், நான் எப்பொழுது வர சொல்லுகின்றேனோ அந்த நேரத்தில் உடனடியாக இந்த ரூமிலிருந்து வெளியே வர வேண்டும். எந்த இடத்திற்கு வர சொல்லுகின்றேனோ அந்த இடத்திற்கு வர வேண்டும். இது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு காட்சி. நம்ம விருந்துகளில் ரெண்டு பகுதியில், அந்த பக்கம் ஒரு சப்பு, ஒரு அணி, இந்த பக்கம் ஒரு அணி சாப்பிட்றோம், டேபிள் சேர் போட்டு. நடுவில் பரிமாறக்கூடியவர்கள் நடுவில் சாப்பாடு வைக்கிறாங்க, பரிமாறுறாங்க. இதே அமைப்பில் வச்சுங்க. இந்த பக்கம் 20 பெண்கள், அந்த பக்கம் 20 பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த கடைசியில ஒரு ரூம், ஒரு அறை, இந்த கடைசியில் ஒரு அறை, ஒரு ரூம். இதே மாதிரி ஒரு ஹால் வச்சுங்க. அந்த ஹாலில் இந்த கடைசியில் ஒரு ரூம், அந்த கடைசியில் ஒரு ரூம். இந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த ரூம்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்க வைத்தார். தன்னுடைய ஒரு சாதியிடத்தில் அந்த பெண்மணி சொன்னார், சலீஹா சொன்னார், நான் இப்படி சொல்லுவேன், என்பவரை அழைத்து வா என்று சொல்லுவேன், கூட்டி வா என்று சொல்லுவேன். ஐல் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். ஈல் அல்லது ஐல் என்பதாக சொல்லப்படும். ஈல் சொன்னாலும் அல்லாஹ் என்பதாக அர்த்தம். இஸ்ராயில் அப்படின்னு சொன்னா அப்துல்லான்னு அர்த்தம். இஸ்ரா அப்படின்னா அடிமை, ஈல் என்றால் அல்லாஹ். அப்துல்லாங்கிறதுக்கு அந்த காலத்தில் அந்த அப்ரானி பாஷையிலே, ஹெப்ரூ பாஷையிலே ஈல் என்பதாக அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். ஈல் என்பதை அழைத்து வா என்று நான் சொல்லுவேன், நீ யூசுஃபை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ஒரு வேலைக்காரனிடத்தில் சொல்லி வைத்திருந்தார் அந்த பெண். இந்த பெண்களிடத்தில் சொன்னார், உங்களுக்கு பிளேட்டு வச்சு கத்தி, இது வச்சு கத்திகள்லாம் வச்சாச்சு, நான் சொல்றதுக்கு முன்னால் நீங்க சாப்பிடக்கூடாது, நான் உத்தரவு கொடுத்த பின்னால் தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தார். இது நம்ம நாட்டிலே முன்னால பழக்கம் இருந்துச்சு. ஒரு மஜ்லிஸ்ல, கல்யாண மஜ்லிஸோ அல்லது வேற ஒரு இடமோ பந்தி பரிமாறக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு வச்ச பிறகு, ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வச்ச பிறகு வீட்டுக்காரர் சொல்லுவார், அது வரைக்கும் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அப்படியே பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, இவருக்கு வச்சுட்டு அடுத்துக்கிறவர்களுக்கு இவர் சாப்பிட முடிச்சிருவார். அந்த மாதிரி சாப்பாடு முறை இருக்கு. முன்ன பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தான் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இன்னும் சில இடங்கள்ல எப்பவும் இருக்குது. அது மாதிரி அந்த பெண்மணி இடத்துல சொல்லி வைத்திருந்தார், நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீங்க சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க சாப்பிட ஆரம்பிங்கன்னு முதல்ல சொன்னார். அந்த காதிமிடத்துல சொன்னார், ஈல் கூட்டுவா அப்படின்னு சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரூம்ல இருந்து வந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம முதல்ல விவரிச்சிருக்கோம். எப்படிப்பட்டதுன்னு கேட்டா,
ஒரு தெருவிலே போனாலும் கூட, வீட்டில் இருக்கட்டும், தெருவில் போனாலும் கூட அவருடைய அழகினுடைய அந்த ஒளி தெருவில் இருக்கக்கூடிய கட்டடங்களுடைய சுவர்களிலே பிரதிபலிக்கும். ஒரு லைட்டை கொண்டு போனால் அந்த லைட்டுடைய சுடர் எப்படி கட்டடங்கள்ல செவத்தில் விழுகுதோ அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கன்னத்தின் ஒளி, உடலின் ஒளி, அதனுடைய பிரகாசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்களில் விழும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தவுடனே அவருடைய ஒளி அந்த இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில பிரகாசமாக தெரிந்தது. தட்டையை பார்த்துக்கிட்டு, கறியை பார்த்துக்கிட்டு, பழத்தை பார்த்துக்கிட்டு, கத்தியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியான உடனே யூசுப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வெட்டி சாப்பிடுங்க, அடுத்து சாப்பிடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். ஜுலைஹா நீ வா என்பதாக அவரிடத்துல சொன்னார். அவர் வந்தார். இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இவங்க பார்க்கறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. இந்த பழத்தையோ கத்தியோ அதனுடைய இல்லையோ சுத்தமா மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் எதுவுமே நினைவுக்கு வரவே இல்லை. அதனால அறுத்தாங்க. பழத்தை, கத்தியை, கரியை அறுப்பதற்கு பதிலாக கையை நறுக்கி கொண்டார்கள். ஒருத்தர் 2 பேர் 40 பேரும் கைகளை வெட்டி கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த பெண்மணி சொன்னார், இந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ வெளியே வா என்று சொன்னார். பலம்மா ரஐனஹு யூசுஃபை அந்த பெண்கள் பார்த்த பொழுது அக்பர்னஹு மிக பிரமாண்டமாக கருதினார்கள். அக்பர்னஹு ரொம்ப பெரிய விஷயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கண்டார். பெரிதாக கருதினார்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போனார்கள். பிரமாண்டமான ஒரு நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். தன்னுடைய நிலையை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோம். ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் அக்பர்னஹு அப்படிங்கிறதுக்கு பொதுவாக அரபியில இந்த அர்த்தமும் உண்டு. ஒரு பெண் மாதவிடாய் ஏற்படுகின்றாள், மாதவிடாய் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்கு அக்பர்ன அந்த பெண் மாதவிடாய் உடையவளாக ஆகிவிட்டாள் என்பதாக சொல்லுவது பழக்கம் இருக்கின்றது. அந்த கருத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கையாண்டு இருக்கின்றான். இந்த ஆயத்திற்கு அந்த அர்த்தமும் உண்டு. அந்த பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவுடன். இன்னொரு கருத்து, மாதவிடாய் என்பது ஏற்படவில்லை, மாறாக உறவு கொள்ளக்கூடிய நேரத்திலே என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலை ஏற்பட்டு விட்டது பெண்களுக்கு. அவர்களுடைய அழகை பார்த்து மயங்கி ஆசையின் காரணமாக தங்களுடைய நிலை மறந்து பெண்கள் எல்லாம் ஐஸ் உடையவர்களாக ஆகிவிட்டார்கள், அல்லது இந்திரியம் வெளியே வரக்கூடிய தன்மை உடையவர்களாக அந்த பெண்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள். அந்த மாதிரி நிலை இருக்கும் போது இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். இந்த இடத்துல கைகள் அப்படின்னு சொன்னா விரல்கள்னு அர்த்தம். ஆனால் கையின்னு சொன்னா விரல்ல இருந்து இந்த தோல் புஜம் வரைக்கும் கையின்னு சொல்லலாம். ஆனா பூராத்தை எப்படிட்டாங்க வர சொல்ல முடியாது. ஏன்னா கத்தியை வச்சு வெட்டுறது பழத்தா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பிளேட்ல கையை இதை அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா விரலை வெட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சில பேருடைய விரல் துண்டாகவே ஆயிட்டது. சில பேருடைய விரல்கள் பாதி அறுக்கப்பட்டு, சில பேருடைய விரல்கள் நுனி விரல் அறுக்கப்பட்டு, எப்படி இருந்தாலும் எல்லா பெண்களுடைய விரல்களும் அறுக்கப்பட்ட ரத்தம் தான் வழி. இந்த பெண்களுக்கு எதுவுமே தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. போன பிறகும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சொல்றாங்க, இந்த கத்தி கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது சொன்னாங்க, வகுல்ன ஹாஷலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹாஷலில்லாஹ் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு, அல்லது மஹாதல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு, மாஹாதா பஷரா இவர் மனிதரே அல்ல அப்படின்னு சொன்னாங்க. இவர் மனிதர் அல்ல, மனித இனத்தை சேர்ந்தவராக இவர் இருக்க முடியாது. நம்ம சொல்றோமா இல்லையா, ரொம்ப அழகான ஒரு ஆள் இருந்தான் அல்லது ஒரு பொண்ணு இருந்தா தேவதை மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அது மாதிரி சொன்னாங்க. இது மனுஷரே அல்ல, இவர் மனித இனமே, மனித இனத்தை சேர்ந்தவரே அல்ல. மாஹாதா பஷரா இவர் பஷரே அல்ல. இன்ஹாதா இல்லா மலக்கும் கரி, இவர் சங்கைக்குரிய ஒரு மலக்காகவே தவிர வேறு கிடையாது. சாதாரண மலக்குன்னு சொல்லல, மலக்குகளிலேயே உயர்தரமான சங்கைக்குரிய மலக்காகத்தான் இவர் இருக்க முடியும் என்பதாகவும் அந்த பெண்கள் சொல்லிக் கொண்டார்கள்.
சுலைஹாவுடைய நோக்கம் இதுதான். அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இப்படி சொல்லணும். அந்த பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு, எப்படிப்பட்ட அழகுடையவர் என்று தெரியும். இப்போ ஜலீஹாவிடத்திலே அந்த வீட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக இருக்கின்றார்கள். ஒரு அதிகபட்சமாக 13 வயசு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கொண்டு வந்து அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வரும்போது 13 வயசு. இப்ப இருந்தா ஒரு 22, 23 வயசு இருக்கலாம், அல்லது 25 வயசு இருக்கலாம். கிட்டத்தட்ட 10-12 வருஷமா அந்த வீட்டில தான் இருக்கிறாங்க ஜலீஹாவுடனே. ஒரு சில நிமிடங்கள் பார்த்த நேரத்திலே இந்த பெண்களுடைய நிலை இப்படி தடுமாறிடுச்சு. ஜலீஹா அப்ப எவ்வளவு பெரிய தைரியசாலி. 10-12 வருஷமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடனே இருக்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு முடியாத பட்சத்திலே 10-12 வருஷத்துக்கு பின்னால இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஜலீஹா ரொம்ப உரம் பெற்றவர், வலிமை பெற்றவர், மனோ வலிமை பெற்றவர் என்பதும் அங்கே தெரியப்படுத்தப்படுகிறது. ஆனால் செஞ்ச தப்பு அது வேற விஷயம். அதனால அது சரித்திரம் சொன்னோமே அது தப்பு தான். ஆனால் இந்த பெண்களை கவனிக்கும் போது ஜலீஹா ரொம்ப வலிமை மனோ வலிமை வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். சரி, பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான நிலை. கையெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க, பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு தன்னுடைய நிலை மறந்து இருக்கக்கூடிய. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்போ இது என்ன நிகழ்ச்சி, இவர் யாரு, இந்த பெண் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையான ஒரு மனிதனிடத்துல காதல் கொண்டு விட்டார் என்பது மட்டும்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அந்த அடிமை யார் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப ஜலீஹா சொல்லுகிறார் அந்த பெண்மணி இடத்துல, எல்லாம் கேட்டாங்க, இவர் யாருங்க, மலக்குதானே, மனிதராக இருக்க முடியாது. இல்ல யாருடைய விஷயத்திலே என்னை நீங்கள் பழித்து கூறினீர்களோ அவர்தான் இவர் என்பதாக சொன்னார். அடிமை இடத்துல காதல் கொண்டதாக சொன்னீர்களே, பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவர்தான் இவர். காலத் அந்த பெண்மணி சொன்னார், எவருடைய விஷயத்திலே என்னை நீங்கள் பழித்தீர்களோ அப்படிப்பட்ட மனிதர் தான் இவர் என்பதாக சொன்னார். வலக்கது இப்ப சொல்றாங்க. அப்போ ஜலீஹா வந்து நான் அந்த அடிமையிடத்திலே வேட்கை கொண்டது, காதல் கொண்டது, மையல் கொண்டது தப்பு அப்படின்னு ஒப்புக்கொள்வார் அப்படின்லாம் நினைச்சாங்க சில பேர். நான் தப்புன்னு ஒப்புக்கொள்ள மாட்டேன், அது ரைட் தான் அப்படின்னு. வலக்கது ராவத்துஹு அன் நஃப்ஸி, நான் தான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு இப்ப பகிரங்கமா சொல்றாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு யூசுப் யார் அப்படின்னு சொல்லிட்டு. யூசுஃபுடைய அழகு எப்படிப்பட்டது, ஒரு பெண் அவரை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிற விவரமெல்லாம் அந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தைரியமா இப்ப சொல்றார், அந்த ஜலீஹா சொல்லுகிறார், வலக்கத் ராவத்துஹு அன் நஃப்ஸிஹி, நான் தான் அவரை அழைத்தேன், எனக்கு இணங்குமாறு நான் தான் அழைத்தேன். ஆனா ஃபஸ்தாசம், அவர் தன்னை தடுத்து கொண்டார். அவர் வரல, நான் தான் அழைச்சேன், ஆனால் அவர் வரல, அவர் விலகி கொண்டார் என்று தன்னுடைய செயலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர் என்பதையும் தெரியப்படுத்தினார். அந்த பெண்களுக்கு 2 நிலையும் வளைந்து போயிடுச்சு. இப்போ திரும்ப சொல்லுகின்றார் அந்த ஜலீஹா, இப்ப பார்த்துட்டீங்க இவர் யார் அப்படின்னு சொல்லி. நாங்க என்னாச்சுன்னு கேட்டா, இந்த இடையிலேயே அந்த பெண்கள் விருந்துக்கு வந்த பெண்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நீ வந்து உன்னுடைய என்ன இருந்தாலும் அது உன்னுடைய எஜமாட்டி, இந்த எஜமாட்டியை என்ன சொல்லுகின்றாரோ அதை நீ கேட்கத்தான் வேண்டும். நான் உன் பழிச்சு சொன்ன, நான் வெளியேறது சொன்னா எங்களுக்கு தெரியல, ஆனா நீ இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது, அழக பார்க்கும் பொழுது, நீண்ட நாளாக உன்னை பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய, உனக்கு உபகாரம் செய்திருக்கக்கூடிய உன் எஜமானியுடைய கட்டளையை நீ நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டார். எல்லா பெண்களும் சேர்ந்து சொன்னாங்க, உன் எஜமானி சொல்றது கட்டாயமா நீ கேளு, உன்னுடைய எஜமானியோட நீ உறவு கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி எல்லா பெண்களும் சேர்ந்து இப்ப சிபாரிசு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு பெண் தனியாக எந்திரிச்சு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, உன் எஜமானி ரொம்ப வசதி உள்ளவள் தான், இருந்தாலும் அவளை விட எனக்கு உன் மேல ரொம்ப காதலா இருக்குது, நீ உன் எஜமானி விட்டு என்ன வந்துரு. 40 பெண்கள் என்ன பண்ணாங்க, தனித்தனியா அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு,
நீ என்கிட்ட வந்துரு, என்னுடைய ஆசையை நீ முதலாவது தீர்த்து வை, பிறகு உன்னை எஜமானி இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 40 பெண்கள் அப்படிங்கிறது பெரும்பாலான கருத்து. நான் அதுல ஒரு அறிவிப்பின்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனேயே அழகில மயங்கி ஒரு விதமான திடுக்கம் அவர்களுக்கு அந்த தஹிஷ்ன அப்படின்னா மனோ திடுக்கம் ஏற்பட்டு விட்டது சில பெண்களுக்கு. இந்த திடுக்கம் ஏற்பட்டதின் காரணமாக சில பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அழகில மயங்கி ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்ததுல ஒரு 10 பெண்கள் உடனே அந்த ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாங்க. 40 பேர்ல 10 பேர் அவுட். இன்னொரு அறிவிப்புல 19 பேர் என்று 40 பெண்கள்ல 19 பேர் இறந்துட்டாங்க அழக பார்த்து மயங்கி. இப்ப நம்ம இன்னொன்னு கவனிக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 10-12 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜலீஹா அப்படின்னா அவங்க எவ்வளவு மனோ தைரியம் உள்ளவங்களா இருக்கணும், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். நீண்ட பாதுகாப்புக்கு பின்னாலும் கூட அவர்களால் தாங்க முடியவில்லை, நிலை கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் அந்த நிலை ஏற்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. தப்பு தான் இருந்தாலும் உண்டு. அந்த பெண்ணுடைய தைரியத்தை பாராட்டுகின்றார்கள் அங்கே. சரி, இப்போ வலகத் ராவத்துஹு அன் நஃப்ஸி ஃபஸ்தாஸம், அவர் நான் தான் அவரை கூப்பிட்டேன், அவர் தன்னை தடுத்து கொண்டார், வர முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் நல்ல சுத்தமானவர். திரும்பவும் அந்த பெண் ஜலீஹா சொல்லுகின்றார் அந்த பெண்களிடத்துல, வல இல்லம் யஃபல் மா ஆமுருஹு, நான் எதை இவருக்கு சொல்லுகின்றேனோ அதை இவர் செய்யவில்லை என்றால், அதாவது என்னிடத்தில் உறவு கொள்ளவில்லை என்றால், லயஸ்ஜுனுன்ன, அவரை நான் சிறையில் அடைப்பேன். லயுஸ்ஜனன்ன, அவர் சிறையில் அடைக்கப்படுவார். சிறையில் அடைக்கப்படுவது மட்டுமல்ல, வல யகூனம் மினஸ் சாதிரீன், ரொம்ப இழிவானவர்களில் கேவலமானவர்களில் உள்ளவராகவும் அவர் ஆகிடுவார். அதையும் நீங்களே அந்த அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னா சிறைவாசம் கிடைக்கும், கேவலமான நிலையும் ஏற்படும். கேவலமான நிலை என்ன தெரியுமா? பின்னால இவர் முடியாது, நீங்க என்ன செஞ்சாலும் சரி முடியாதுன்னு சொன்ன பின்னால அல்லாஹ் தஆலா இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், சிறைவாசமே எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த பெண்மணி நம்முடைய கோரிக்கை எதுவுமே, நம்முடைய நோக்கம் எதுவுமே நிறைவேறவில்லை என்ற காரணத்தினால தன்னுடைய கணவரிடத்துல சொல்லி, என்னதான் நீங்க அவரை பரிசுத்தமானவர் நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டு போச்சு இந்த ஊருக்குள்ள, அதனால இவரை சிறையில் அடைச்சுதான் ஆகும். சிறையில் அடைக்கிறதுக்கு சொன்னா சும்மா கொண்டு போய் நேரம் யாருக்கும் தெரியாம சிறையில் அடைக்க கூடாது. இவரை ஒரு கழுதை மேலே ஏற்ற வேண்டும், அவர் ஊர்வலமாக அவரை அழைத்து செல்ல வேண்டும். தன்னுடைய எஜமானி இடத்திலே தவறாக நடந்து கொண்ட ஒரு அடிமைக்கு ஏற்பட்ட கதி இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே சில பறையறிவிச்சு ஊர் ஊரம் சொல்லணும், அதுக்கு பின்னால் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு அது ஜலீஹா சொன்னார். அது மாதிரி செய்யப்பட்டது பின்னால். அதுதான் இங்க வல யகூனம் மினஸ் சாதிரீன், கேவலமானவர்களில் உள்ளவராகவும் அவர் ஆகிடுவார் என்ற வார்த்தையை இங்கே உபயோகிக்கின்றார் ஜலீஹா. பின்னால என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நினைவில் கொண்டு இந்த வாசகத்தை இங்கே சொல்லுகின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அழகுடையவர்களாக இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அத்தோடு ஒரு பாவமான காரியத்தில் தங்களை தடுத்துக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய முயற்சி செய்திருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள், என்ன நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த சூழ்நிலையை நாம் கவனித்து, அந்த வீட்டை கவனித்து, அரண்மனையை கவனித்து, அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை கவனித்து நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பது தெரியும். அதாவது இதனுடைய கருத்தை நான் சொன்னோம், ஒரு மனிதன் ஒரு பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் பாவ காரியங்கள், பாவமான காரியங்கள் மனிதனை சூழ்ந்து நிற்கின்றன. கொஞ்சம் லேசா மனோ எண்ணம் கொண்டால், முயற்சி செய்தால் அந்த பாவமான காரியத்தை செய்துவிட முடியும். ஆனால் அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், விடுபட வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் செய்ய முடியும், விடுபட முடியும். இதை நம்ம உலகத்துல இன்னைக்கு இன்றைய காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாவமான விஷயம் கண்களால் அந்த பாவம் செய்யப்படுகின்றது, காதுகளால் செய்யப்படுகின்றது, அல்லது கைகளால் மற்ற உறுப்புகளால் செய்யப்படுகின்ற பாவங்கள் மிக எளிதாக அந்த பாவத்தை செய்து விடலாம், கண்ணால, காதால, மற்ற உறுப்புகளால்.
ஆனா இந்த உறுப்புகளை பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பெரிய தியாகம் செய்ய வேண்டும். சாதாரணமாக அந்த தியாகத்திற்கு பின்னால் தான் பாவத்தை விட்டு விடுபட முடியும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். உலகத்தை மனிதனுடைய ஈர்ப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஜீனத் என்பதாக பல இடங்களில் குர்ஆனில் சொல்லுகின்றான். அலங்காரம் என்பதாக. இதை அலங்காரம் இன்னும் அலங்காரமாக்கி காட்டுவதற்காக ஷைத்தானை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். அந்த ஷைத்தான் இந்த உலகத்தை மேலும் மேலும் அலங்காரமாக ஆக்கி காட்டுகின்றான். இதுதான் சரி, இதுதான் சரியான வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று மனிதன் முழுமையாக முயற்சி செய்யக்கூடிய அந்த தருணத்திலிருந்து இது பாவம் என்பதாக நினைத்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் அதனை செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகின்றான். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் வெறும் கதை சொல்லுவதல்ல, சம்பவத்தை சொல்லுவதல்ல, மாறாக ஒவ்வொரு ஆயத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பல படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினையை மனித வாழ்க்கைக்கு உரியதாக மனிதர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இங்க இன்னொரு கருத்தும் உங்களுக்கு விளக்க முன்னால சொல்லியிருக்கோம். அதாவது குர்ஆன்ல பொதுவாகவே லாஹிர் பாத்தின், உட்கருத்து வெளிக்கருத்து, வெளித்தோற்றமான சில கருத்துக்கள் உண்டு. இப்ப சொன்னதெல்லாம் வெளிப்படையான அர்த்தங்கள், அந்தரங்கமான பல அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தங்களை உலமாக்கள், ஞானவான்கள், சூஃபியாக்கள் நமக்கு சிலவற்றை எடுத்து தந்திருக்கின்றார்கள். அதிலே ஒன்று, ஒரு பெரிய மனிதர், ஒரு ஷேக் ஒருவர், அவருக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விடக்கூடிய நேரத்திலே, இறக்கின்ற நேரத்திலே, சக்ராத்துடைய நேரத்திலே மூமினான மனிதனாக இருந்தால் அவருடைய உயிர் மிக லேசாக கைப்பற்றப்படும். காபிரான மனிதனாக, பாவம் செய்த மனிதனாக இருந்தால் மிக கடுமையான முறையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதற்கு 2 உதாரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமினான மனிதனுடைய உயிர் உடலிலிருந்து கைப்பற்றப்படுவதற்கு உதாரணத்தை சொல்லும் பொழுது, குழைக்கப்பட்ட மாவு இருக்கின்றது, அந்த மாவுக்குள்ளே ஒரு முடி மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்த முடியை மிக லேசாக எடுத்து விடலாம், எந்த விதமான சிரமமும் இல்லாமல். இதே போன்று ஒரு மூமினான மனிதனுடைய உடலில் இருந்து, அதாவது மலக்குல் மௌத் வருகின்றார், மூமினான மனிதராக இருந்தால் அருகிலே அந்த உயிரை அழைக்கின்றார். நல்லடியார் ஒருவருடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ரூஹே, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தின் பக்கம் நீ வெளிப்பட்டு வருவாயாக என்று கூப்பிடுகிறார். அது ரொம்ப லேசாக வந்துடுது. எப்படி லேசா வருது அப்படிங்கிறது உதாரணத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகின்றார்கள். குழைக்கப்பட்ட மாவுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முடி எடுக்கப்படுவதை போன்று லேசாக வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. கெட்டவராக இருந்தால் அந்த மலக்கு கூப்பிடுகிறார், அது அங்கே இங்கேயும் போய் ஓடி ஒளியுது, அந்த ரூஹ் உடலை விட்டு வெளியே வர்றதில்லை. மலக்குல் மௌத் மிக வம்பாக, கடினமாக அந்த ரூஹை உடலிலிருந்து பிடுங்கி எடுக்கின்றார். அந்த எடுக்கக்கூடிய நிலைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுகின்றார்கள். நிறைய முட்கள் நிறைந்த முள் செடி, ஒரு மெல்லிய துணியை அந்த முள் செடியிலே அப்படி தூக்கி வீசி போட்டால் பரவலாக அந்த முள்ளெல்லாம் அந்த துணியிலே குத்தி கொள்ளும். அப்படியே எல்லா முள்ளும் அந்த துணியில குத்திக்கும். அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை பிடித்து வேகமாக இழுத்தால் அந்த மெல்லிய துணி எப்படி தாறுமாறாக கிழிஞ்சு கொண்டு வருமோ அதே போன்று அவருடைய உடலில் இருந்து, காபிரான மனிதனுடைய உடலில் இருந்து அந்த ரூஹ் தாறுமாறாக எடுக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அதுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றார்கள். சரிங்க, அந்த பெரியவருக்கு, அந்த ஞானவானுக்கு ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் என்று சொல்லுகின்றார். மௌத்துக்குரிய சக்ராத், கடினமான நிலை என்பது உண்மையானது. அங்கே மூமினான மனிதர், காபிரான மனிதர் என்று பாகுபாடு செய்யவில்லை. ஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், மௌத்துடைய சக்ராத்னாவே கடினம், மௌத்துடைய கடினம் நிச்சயமாக வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். யாருக்கு அந்த நேரம் வருகின்றதோ அவருக்கு கண்டிப்பாக வரும். அதுல மூமின் காபிர் என்று பாகுபாடெல்லாம் கிடையாது என்ற கருத்து அந்த ஆயத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது.
ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மூமின்களுக்கு லேசா இருக்கும், காபிர்களுக்கு கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூமின்களுக்கு லேசா இருக்கும் அப்படிங்கிறது எங்க இருக்கு? குர்ஆன்ல எந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவருக்கு சந்தேகப்பட்டு கொண்டிருந்த அவருக்கு ஒரு நாள் கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், தாங்க இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறீங்களே, மூமின்களுக்கு லேசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆயத்து ஆதாரமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உத்லுபுஹு ஃபீ சூரத்தி யூசுப், சூரை யூசுஃபிலே அதை தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டார். இவர் முடிச்சுக்கிட்டார். சூரை யூசுஃப்ல தேடிப்பார்னு சொன்னாங்க, ஆயத்தை சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, எந்த ஆயத்துன்னு தெரியல அப்படின்னு சூரை யூசுஃப் ஓத ஆரம்பிச்சாருங்க. அப்படியே ஓதிட்டே வரும்போது இந்த ஆயத்தை அவருடைய கவனத்திலே வந்தது. டக்குன்னு நிறுத்தினார். அந்த பெண்கள் தங்களுடைய கை விரல்களை அறுத்துக் கொண்டார்கள் என்ற இந்த விஷயம், இந்த ஆயத்து. அவர் விளக்கம் சொல்லுகின்றார், இந்த ஆயத்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிப்பார் என்று சொன்னது. என்ன கருத்துன்னு கேட்டா, அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகில மயங்கி அதையே பார்த்து கொண்டு அதையே நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க விரல் அறுத்தது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் போயிட்டாங்களோ அதுக்கு பிறகுதான் தெரியுது. ஜுலைஹா கூப்பிட்டாங்க, என்ன பாக்குறீங்க, என்ன யோசனை செய்யறீங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான், சத்தம் போட்ட பிறகுதான் அந்த பெண்கள் திடீர்னு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி, உட்கார்ந்து இருக்கிறதே தெரியல அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு நிலை ஆயிடுச்சு. இப்போ சாதாரணமான ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா அழகை கொடுத்து உலகத்திற்கு அனுப்பி வைத்தார், ஒரு பெரிய ரசூல் நபி. அந்த அழகை பார்த்து மயங்கி தன்னுடைய நிலை மறந்து விரலை அறுத்துக் கொண்டார்கள். ஆனா விரலை அறுத்த அந்த வலியே அவங்களுக்கு தெரியல அறவே, அதுக்கு பிறகு தெரிஞ்சிச்சு, அந்த நேரத்தில் அந்த வலி தெரியல. இதை போல ஒரு மூமினான மனிதர் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு சொர்க்கம் காண்பிக்கப்படும். சொர்க்கத்திலே எந்த இடத்திலே தங்க போகின்றாரோ அந்த இடமும் காண்பிக்கப்படும். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் அங்கே அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு நாள் பேச முடியாது, பேச முடியாத கடைசி சூழ்நிலை தான் அது காட்டப்படும். கெட்டவராக இருந்தால் நரகம் காட்டப்படும், நரகத்தில் எந்த இடத்துல தண்டனை பெறப்போகின்றாலும் அந்த இடமும் காட்டப்படும். சரி, பூமினான மனிதர் அப்படி அதை பார்க்கிறார். சொர்க்கம் எப்படிப்பட்டது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை போன்றதல்ல, அதை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு அழகானது. ஏன்னா எந்த கண்களும் அதை பார்த்திருக்க முடியாது, எந்த காதுகளாலும் கேள்விப்பட்டிருக்க முடியாது, எந்த இதயத்தாலும் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அழகான இடம். அந்த அழகை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நிலை அவருக்கு தெரிகிறது இல்லை. கஷ்டம்தான் இருக்கும், சக்கராத் இருக்கும், இருந்தாலும் அவருக்கு தெரிகிறது இல்லை என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழைத்த மாவுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுப்பதை போன்று லேசா எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க என்று விளக்கம். அந்த ஆயத்திலிருந்து அந்த அவருக்கு சந்தேகம் வந்த அந்த சந்தேகத்திற்கு விளக்கத்தை அந்த ஆயத்திலே கண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எது சொல்றேன்னு கேட்டா, ஒவ்வொரு ஆயத்திலும் நுணுக்கமான உட்கருத்துகள் இருக்கின்றன, அதை எல்லாராலும் புரிய முடியாது. இப்ப நமக்கு அவர் சொன்னதுனால தான் நமக்கு புரிய முடியுது, அவர் சொல்லனா அது கூட நமக்கு தெரியாது. இங்கே அந்த ஜலீஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும், நான் அவரை விட போறது கிடையாது என்பதாக சொன்னார். அந்த பெண்களும் அதற்கு சிபாரிசு செய்தார்கள். ஆனால் அந்த பெண்களுடைய நிலையே இப்படி மாறிவிட்டது. நேர் மாற்றமா எந்த நோக்கத்தோடு எந்த பேச்சோடு அவர்கள் வந்தார்களோ அது நேர் மாற்றமா நிலை அவர்களிடத்தில் ஏற்பட்டது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அந்த முதல்ல ஒரு பொம்பளை தான் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான், என்னோட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லா பொம்பளையும் சேர்ந்துட்டா ஒரு ஜமாத் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்றது? பெரிய ஜமாத்தே சொல்லுது, என்கிட்ட வந்துருக்கிறான், எல்லா பொம்பளையும் சேர்ந்து சொல்றா, நீ உங்க எஜமானி என்ன சொல்றாளோ அது கேளு அப்படின்னு சொல்லி. இந்த ஜமாத்துடைய பெரிய பொம்பளையோட ஜமாத்துல மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே தங்களுடைய எண்ணத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகின்றார்கள். இது காப்பாற்றுறது யாரும் முடியாத இடத்துல அல்லாஹ் தான், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகின்றார்கள். சொன்னார்கள், கால ரப்பி, என்னுடைய ரப்பே, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, சிறைவாசம் எனக்கு ரொம்ப பிரியமானது
எதற்காக வேண்டி என்னை இவர்கள் அழைக்கின்றார்களோ அதை விட, எந்த நோக்கத்துக்கு அழைக்கிறாங்க? எதற்காக வேண்டி இந்த பெண்கள் என்னை அழைக்கின்றார்களோ அதை விட எனக்கு சிறைவாசம் ரொம்ப பிரியமானது என்று அவர் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லக்கூடிய வாசகம் இப்படி சொல்றாங்க. சிறைக்கு அனுப்புறேன் இந்த பொங்கலை சொல்றா, சிறைக்கு அனுப்புறது எனக்கு ரொம்ப நல்லது, இந்த பெண்களுக்கு கட்டுப்படுவதை எதோனி என்ற இந்த வாசகத்தை தெரிவிக்கின்றது. மிம்மா ததோனி, என்னை இந்த பெண் அழைப்பதை விட அப்படின்னு சொல்லியிருந்தா சுலைஹா மட்டும்தான் அழைக்கிறாங்க, மற்றவங்களாம் அழைக்கல அப்படின்னு அர்த்தம் வந்து. அப்படி அல்ல, எல்லா பெண்களும் அழைச்சாங்க, எல்லா பெண்களும் அந்த உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் என்ற கருத்தை ஏதோ நனி என்ற அந்த வாசகம் தெரியப்படுத்துகின்றது. அஹபு இலை மிம்மா ஏதோ நனி இலை என்று சொல்லிவிட்டு வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை என்னை விட்டு நீ திருப்பி விடவில்லையானால், அல்லாஹ் சொல்றார், துஆ கேட்கிறாங்க, இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை என்னை விட்டு நீ திருப்பி விடவில்லை என்று சொன்னால், சூழ்ச்சியை விட்டும் என்னை திருப்பி விடவில்லை என்றால் என்று கேட்கல பாருங்க. இன்னொரு நுட்பமான ஒரு கருத்து இருக்குது. என்னை விட்டும் அவருடைய சூழ்ச்சியை திருப்பிடணும், நான் தனியா போயிடணும், அந்த சூழ்ச்சியில ஆகப்படக்கூடாது. சூழ்ச்சியை விட்டும் என்னை திருப்பி விட, என்ன வேற எங்கேயாவது கொண்டு போயிடு அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதாவது என்னை இதுல இருந்து கழட்டி விடு, நான் தனியா இருக்கிறேன், அந்த பெண்கள் தனியா இருக்கட்டும் அப்படிங்கிற கருத்து வந்துடும். எல்லா தஸ்ரீஃபா அன்னி, என்னை விட்டும் நீ திருப்பவில்லை என்றால், கைதஹுன்ன, இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை திருப்பவில்லை என்றால், அஸ்பு இலைஹின்ன, அந்த பெண்களின் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன், அந்த பெண்களுடைய நோக்கத்துக்கு இணங்கி விடுவேன். அப்படி இணங்கிட்டா வாக்கும் மினல் ஜாஹிலி, ஜாஹில்களில் உள்ளவராக நான் ஆயிடும், அறியாமையில் உள்ளவராக நான் ஆயிடும். அதாவது அறியாமைனா அநியாயக்காரர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அறியாத ஜாஹில்கள் தான். ஜாஹிலாக இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு மனிதன் பாவமே செய்கின்றான். முன்னால் ஒரு ஆயத்துக்கு விளக்கப்பட்டிருக்கு, முன்னால சூரத்துல் பக்ராவிலே விளக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்று சொன்னால் அவன் ஜாஹிலா இருக்கான்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த விஷயத்தை பற்றி அவன் ஆலிமாக இருந்தால், அறிந்தவனாக இருந்தால் அவன் செய்ய மாட்டான். அறியாத நிலையில் தான் அவன் செய்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஜாஹிலாக ஆகிவிடுகின்றான், மாறிவிடுகிறான். அதை பற்றி ஒரு சிந்தனையே வர்றதில்லை. ஒரு பாவத்தை செய்யணும், கல் குடிக்கிறான்னு வச்சுங்க, ஒரு மூமினான மனிதன், முஸ்லிமான மனிதன் கல் குடிக்கிறான். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் மது அருந்துவதன் காரணமாக இன்னும் தண்டனைகள் உண்டு அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா மது அருந்துகின்ற நேரத்தில் அது பூராத்தி மறந்துடும், எதுவுமே தெரியாது. அந்த விஷயங்கள் எதுவுமே அவனுடைய கவனத்துக்கு வராது பாவம் செய்யக்கூடிய நேரம். அப்படி கவனத்துக்கே வராமல் இருக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கின்றதே, அந்த நேரத்தில் இவன் ஜஹாலத்துடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு. அதான் இங்கே சொல்றாங்க, வாக்கும் மினல் ஜாஹிலி, அறியாதவர்களில் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் அப்பொழுது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவருக்கு அவருடைய ரப்பு அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அவரை விட்டு அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை திருப்பி விட்டான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அவன் அல்லாஹ் ஹுவஸ் ஸமீஉ, அவன்தான் அதிகம் நன்கு கேட்கின்றவன், செவியேற்கின்றவன். யார் யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இப்படி சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்திலே சிரமத்தை சொல்லி துஆ கேட்கின்றார்களோ அந்த துஆவை கேட்கக்கூடியவன் அவன் தான். அல் அலீம், அவருடைய நிலையை அறிந்தவன் அவன் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெஞ்சி என்ன எப்படிப்பட்ட நிலை இருக்கும், அப்போ மனோபாவம் எப்படி இருக்கும், மனோநிலை எப்படி இருக்கும், அந்த கவலையோடு கேட்கின்றார்கள். அந்த கேட்பதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு சொல்லுவதை அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டிருக்கின்றான். எந்த நிலையில் இருக்கின்றாரோ அதை அல்லாஹ் தஆலா தெரிந்தவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்றான். அதுபோன்று யார் யார் துஆ கேட்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா இடத்திலே அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கேட்கவும் செய்கின்றான், விளங்கவும் செய்கின்றான். எந்த நிலையில் இருந்து அவர் கேட்கின்றார் என்பதை விளங்கவும் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டான். அதே மாதிரி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். எப்படி அந்த பெண் விரும்பினாலோ அதே போன்று கழுதையில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டு பிறகு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. சிறைக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இப்படி துஆ கேட்ட பின்னால சிறைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். இப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். யூசுபே, நீ அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதாக என்னிடத்தில் நீ கேட்ட நேரத்தில் நீ இப்படி சொல்லி இருந்தால்
அதாவது நீ சொன்ன வாசகம் ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யஜ்ஊனனி, இவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கின்றார்களோ அதை விட சிறைச்சாலை தான், சிறைவாசம் எனக்கு ரொம்ப பிரியமானது என்று நீ சொல்லிட்ட என்று கேட்டேன். அதனால உன்னை கொண்டு சிறையில போட்டேன், நான் தான் போட்டேன். ஆனா என்கிட்ட இப்படி கேட்டிருந்த, யாரெல்லாம் என்னை இதே யார் அப்படி என்னுடைய ரப்பே, இவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கின்றார்களோ அதை விட்டு என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்டிருந்தேன்னு வச்சுக்க, சிறைக்கு உன்னை கொண்டு போயிருக்க மாட்டேன், காப்பாற்றி இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தி சொன்னார்கள். நமக்கு கேட்க வேண்டிய துவாவையும் இப்படி கேட்கணும். எது நமக்கு சாதகம் அப்படிங்கிறது அதை கேட்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதாவது பின்னால எதை கேட்கின்றோமோ அதனுடைய பின் விளைவுகள் என்ன ஏற்படும், பின் நிலைகள் என்ன ஏற்படும் என்பதை சிந்தித்து கேட்க வேண்டும் என்பதையும் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார். அப்படி கேட்டிருந்தா கண்டிப்பாக கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இது மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. மனிதன் எப்படி நாடுகின்றானோ, எப்படி எண்ணுகின்றானோ, அந்த எண்ணத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹ் தஆலா நடந்து கொள்ளுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனா இன்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகின்றானோ அப்படியே அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன் என்பதாக. அல்லாஹ் தஆலா மனிதன் நாம் நினைக்கின்றோம், ஈமான் கொண்டோம், முதல்ல இதெல்லாம் செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், எதை அல்லாஹ் தஆலா சொன்னாலும் அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றிய பின்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை நீ சொர்க்கவாசியாக ஆக்கிவை, நிச்சயமாக நீ சொர்க்கத்தில் என்னை சேர்த்து வைப்பாய், நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், சொர்க்கத்திலே என்னென்ன இன்பங்கள் உண்டுமோ அதையெல்லாம் எனக்கு நீ தருவாயாக என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலாவிடத்தில். எந்த விருப்பத்திலே, எந்த அமைப்பிலே, எந்த எண்ணத்திலே மனிதன் கேட்கின்றானோ அதையெல்லாம் அவன் நிறைவேற்றி வைக்கின்றான். நான் முதல்ல என்ன இருக்கணும், ஈமான் இருக்கணும், அமல்கள் இருக்கணும், அதுக்கு பின்னால கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருத்தர் இப்படி கேட்கிறாரு, யாரெல்லாம் நான் ஈமான் கொண்டேன், நல்ல அமல்களை செஞ்சிருக்கிறேன், ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன், நீ கொடுத்தா கொடுக்காடி போ அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேன், எனக்கு இது போதும், எனக்கு கொஞ்சம் பாக்கியம் கொடுத்தா போதும் என்று சொன்னால் அந்த கொஞ்சம் எதை கேட்டாரோ அது மட்டும் கொடுக்கப்படும், எதை கேட்டாரோ அதை கொடுக்கணும். ஆனால் இதுல உட்கருத்துகளும் சில இருக்கின்றன, அதையும் நம்ம கவனிக்கணும். அதாவது சில ஞானவான்கள் சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள், சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுதி பெற்றவர்கள், அப்படி இருந்தாலும் கூட உலகத்தில் அவர்கள் சில நேரங்களில் யாரெல்லாம் சொர்க்கத்திலே ஒரு தாழ்ந்த ஒரு மனிதனாவது என்னை நீ ஆக்கி வைத்து விடுவாயாக, நரகத்திற்கு என்னை அனுப்பிவிடாது அப்படின்னு கேட்ட துவாக்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படின்னா அவர் பெரிய பெரிய நிலைகள் எல்லாம், உயர்தரமான சுகபோகங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லல, அவரு தன்னை தாழ்த்தி கொள்வதற்காக அப்படி கேட்டார் அப்படின்னாரு. தன்னை தாழ்த்தி நான் ஒரு சாதாரணமான அடிமை என்பதை அல்லாஹ் தஆலா அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டார். சில உலமாக்களுடைய விஷயத்திலே நாம் பார்க்கின்றோம், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே இந்த சொர்க்கவாசிகள் செருப்பு போட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க, உயர்தரமான செருப்புகள் இருக்கும் அவங்கள்ட்ட, பாதணிகள், காலணிகள், அந்த செருப்புகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கும், அவங்க போட்டிருக்க செருப்புகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கும், அந்த செருப்புக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாய அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்படின்னா என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினா அர்த்தம் தான், உள்ள போகாம எப்படி செருப்பு பார்க்க முடியவங்க, அந்த செருப்புக்கு பணிவிடை செய்யக்கூடிய. அல்லது இன்னொரு பெரியாருடைய விஷயத்துல, ஒரு ஆலிமுடைய விஷயத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த சொர்க்கவாசிகள் செருப்புகளை கழற்றி வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு பங்களா இருக்கும், மாளிகை இருக்கும், போகும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டா உள்ள போவாங்க. அந்த செருப்பை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு நீ தருவாயாக அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான நிலையை எனக்கு போடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்கல, அவங்க தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துவதற்காண்டி சொன்னார்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஆனாலும் நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக நம்மை போன்றவர்கள் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கையோடு உயர்தரமான இடத்தை கேட்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 8 சொர்க்கங்கள் இருக்கின்றன, அதிலே ரொம்ப உயர்ந்ததும் நடு மையமாக இருக்கக்கூடியதும் அல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது. நீங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்பதா சொல்லுங்க. எவ்வளவு பேர் கேட்க, உலகத்துல எல்லாரும் ஃபிர்தௌஸை கேட்கிறாங்க, எனக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கிறாங்க. எல்லாரும் போக முடியுமாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல ஆதியிலிருந்து அந்த வரை கடைசி வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்தாலும் கூட
ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியிலே கொண்டு போய் எல்லாரையும் வைக்க முடியும். எல்லா மனிதர்களும் எத்தனை கோடி, எத்தனை மில்லியன், எத்தனை பில்லியன், எத்தனை ட்ரில்லியன் மனிதர்கள் வருகின்றாரோ அத்தனை பேர் கொண்டு போய் ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியிலே கொண்டு வச்சிடலாம். மீதியெல்லாம் காலி இடமா தான் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பங்கு ஓட்டு அல்லாஹ் தஆலா விசாலமா கொடுப்போம். அது வேற விஷயம். அதாவது எல்லா மனிதர்களையும் அது உட்கொள்ளும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம். அதனால எல்லாரும் கேட்கலாம். அதே மாதிரி சொர்க்கத்திலே இடத்தை கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே எனக்கு இந்த இடத்தை கொடு, அந்த இடத்தை கொடு அப்படின்லாம் கேட்கலாம். சொர்க்கத்திலே உயர்தரமான, விசாலமான, உன்னதமான இடத்தை நீ தருவாயாக என்று கேட்கிறேன். எதை கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். நம்பிக்கையோடு கேட்டால் கபூல் செய்வான். ஆனால் நிபந்தனை ஈமான் இருக்கணும், அமல் இருக்கணும். அப்படி இருந்துதான் செய்யும். ஒண்ணுமே இல்லை, ஈமான் கொள்ளல, அமலும் இல்லை. அவர் எனக்கு ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தை கொடு, அதுல கட்டில கொடு, மெத்தை கொடு, சோபா கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாருன்னா அந்த கேட்கறதுக்கு அர்த்தமே இல்லை. அதாவது கேட்கக்கூடிய மனிதர் இந்த நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும். அந்த விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, கியாமத் நாள்ல எல்லா மனிதர்களும் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். சொர்க்கத்திற்கு சென்ற பின்னால 2 பேர் சகோதரர்கள் வச்சுங்க, 2 சகோதரர்கள், முஸ்லிமான 2 சகோதரர்கள். ஒருவருக்கு உயர்தரமான ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கும். இன்னொருவருக்கு கொஞ்சம் கீழே, அதை விட கீழே இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். இந்த கீழே இருக்கக்கூடியவர் சொல்லுவார், யாரெல்லாம் நாங்கள் 2 பேரும் உலகத்தில் ஒன்னா தான் இருந்தோம். அவர் என்னென்ன அமல்களை செய்தாரோ அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. அவருக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துட்டா எனக்கு இப்படி தாழ்ந்த இடத்தை கொடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர் கேட்டதை அவருக்கு கொடுத்த, நீ கேட்டதை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அவர் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அதனால கொடுத்தேன். நீ எனக்கு சொர்க்கம் கொடுன்னு கேட்ட, சொர்க்கம் கொடுத்து, சொர்க்கம் தான் நீ இருக்கிறது, போதும்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார் என்பதாக சொல்ல. மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் போதே சொர்க்கத்தை பற்றி ஆசை வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பற்றி ஆசை வைக்க வேண்டும். ஆசை இருக்கணும். அது இல்லாம நான் எங்க அதுக்கெல்லாம் தகுதியான ஆளு, நாம எல்லார்ட்ட கேட்க முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிபந்தனை தான் ஈமான், அமல் 2 இருக்கணும். பாவங்களை விட்டு நீங்க இருக்கணும். பாவம் செஞ்சுட்டா தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். இதெல்லாம் செஞ்ச பின்னால நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா அல்லாஹ் தஆலா யா வாசியால் மஃபிரா, அவர் மன்னிப்பளிப்பதில் ரொம்ப விசாலமானவன் என்பதாக தன்னை பற்றி சொல்லுகின்றான். அதனால எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி மன்னிப்பளிப்பான், நாம் கேட்டதை கொடுப்பான் அல்லாஹ். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைக்கு செல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலம், இந்த ஆயத்தின் மூலமாக அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹு இன்னஹு ஸமீஉல் அலீம். அல்லாஹ் தஆலா அவருடைய சூழ்ச்சியை விட்டு அவரை விட்டு சூழ்ச்சியை திருப்பினார். சரி, இப்ப இன்னொரு சந்தேகம் வரும். அந்த அசீஸ் இருக்கிறாரு, ஜலீஹாவுடைய கணவர், அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி, அவர் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார். முதல்ல அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரத்திலேயே அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. பின்னால் பிடிச்சி இழுத்தாங்க, சட்டை கிழிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்தாரு, நீ செய்த சூழ்ச்சி தான் இது, நீ இப்போ அல்லாஹ் தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொள், யூசுஃபே நீ இதை பற்றி பேசாத இனிமேல் அப்படின்னு விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த ஜலீஹாவுடைய கணவர் அந்த அசீஸ் சொன்னார், அந்த மந்திரி சொன்னார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றமற்றவர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் அவரை சிறைக்கு அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்வே சொல்லுகின்றார், சும்ம பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயாத்தி, பிறகு அவர்களுக்கு அத்தாட்சிகள் எல்லாம் தெளிவாக தெரிந்த பின்னாலும் லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன், அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை சிறையில் அடைத்தார்கள். அத்தாட்சிகள் எல்லாம், சாட்சிகள் எல்லாம் தெளிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அசீஸ் பார்த்தார், நேரடியாக பார்த்தார், தன்னுடைய மனைவி தான் குற்றம் செஞ்சிருக்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றம் செய்யவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஷஹீத ஷாஹித், ஒரு சாட்சியாளர் சாட்சி சொன்னார், ஒரு குழந்தை சாட்சி சொன்னது அல்லது ஒரு அறிவாளி சாட்சி சொன்னார் என்ற விளக்கத்தில் முன்னால் சொல்லப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றவாளி அல்ல, ஏன்னா ஜுலைஹா தான் பிடிச்சி இழுத்துருக்கிறார், அதனால சட்டை பின்னால கிழிஞ்சிருக்குது, பின்னால கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் குற்றவாளி எல்லாம் அந்த பெண் தான் போய் சொல்றா அப்படின்னு அர்த்தம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது ஒரு சாட்சி. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மிகப்பெரிய நல்ல குணமுடையவர்களாக இருந்தாலும் 10-12 வருஷமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிறார், மிக சுத்தமானவராக இருந்தார், எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட பல ஆயத்துகள், பல அத்தாட்சிகள், பல ஆதாரங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுத்தமானவர் என்பது பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதாரங்கள் இருந்த பின்னாலும் கூட குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிறையில் அடைச்சார். ஏன் அடைச்சார்? சிறையில் அடைக்க சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னது கேட்டு ஏன் சிறையில் அடைச்சாங்க அப்படின்னு கேட்டா, இவருக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு அந்த அசீஸ், அந்த மந்திரி. இவர் போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறா, பொம்பளை சொல்றது கேட்டுதான் ஆகணும் கடைசியில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இல்லைன்னு சொன்னா இவ போய் நம்மளை பத்தி பொதையாச்சு பண்ணி விட்டுருவா, பெரிய பெரிய இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் பண்ணி விட்டுருவா. அதனால ரெண்டாவது அந்த ஊர்ல நாட்டில் வந்து பலவாறாக இவரை பற்றி, மந்திரியை பற்றி, மந்திரியுடைய மனைவியை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இவர் வெளியே தலை காட்ட முடியல. வெளியே போனாவே யாராவது ஜாடையாக சைக்கிளையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அங்கே வேலைக்கு போனால் அரண்மனையிலே அதே மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்னால அவர் முடிவு செய்தார், என்னுடைய மனைவி சொல்ற மாதிரி இவரை கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு சிறையில் அடைச்சா தான் அவருடைய பேச்சை மனிதர்கள் விட்டுடுவாங்க, அவர் அப்படியே மறந்துடுவாங்க, அதுக்கு பின்னால வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மந்திரி என்ன சிறையில் அடைப்பதற்காக ஏற்பாடு செய்தார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. பலவிதமான பிரச்சனைகள் வந்து பெரிய தலைவலியா போச்சு. சிறையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் தன்னுடைய மனைவியின் மூலமாகவே பலவிதமான பித்னாக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மக்களும் அதே மாதிரி வெளியே இருந்தாங்க ஊர்ல, அதனால அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால அல்லாஹ் இங்கே சொல்றா, சும்மா பதாலஹும் மின் பாதி மா ரஅவுல் ஆயாத்தி, பல அத்தாட்சிகளை அவர்கள் கண்ட பின்னாலும் லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் சிறையில் அடைத்தார்கள் என்பதாக. குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா, அவர் நினைச்சது கொஞ்ச காலம் அந்த ஜனங்களுடைய வாய்கள் மூட வரைக்கும், அவங்க பேச்சு ஒழிகிற வரைக்கும் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் இருக்காங்க. ஆனா அது 3 வருஷம் அல்லது 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் என்று பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. பின்னால் அல்லாஹ் அந்த ஆயத்தில் 2 ஆயத்துக்கு பின்னால் சொல்றான் பிதா சினீன் அப்படின்னு சொல்றான். பிதா என்ற அந்த வார்த்தை இருக்கிற அரபியில 3 to 9 வரைக்கும் உள்ள எண்ணுக்கு சொல்லப்படும். அப்ப 3 வருஷம் அல்லது 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம், அதிகபட்சமாக 9 வருஷம், நடு மையமாக 5 வருஷம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். பெரும்பாலானவர்கள் 5 வருஷம் 5 வருஷம் சிறையில் இருந்தார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சிறைக்குள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்லவா, நபி மட்டுமல்ல ரசூலும் கூட. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர்களை புகழ்ந்து சொல்லுகின்றார். அதனால அவங்க அந்த சிறைக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களை பற்றி பல்வேறு விதமான எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இருந்தார்கள் அங்கே சிறையில். ஆனாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போன உடனேயே இவருடைய அழகையும் அவருடைய கம்பீரமான தோற்றம், அவருடைய தன்மைகள், குணங்கள் இவற்றையெல்லாம் பார்த்த உடனே சிறை அதிகாரி உட்பட, ஜெயிலர் இருக்கார அவரை உட்பட எல்லோருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல போனா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக, மந்திரியின் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அதனால் அவர் தானா வெளியே வர முடியாது. அங்க பாதுகாப்பான பலமான பாதுகாப்பு இருக்கு. ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மரியாதையும் அவருடைய கௌரவம் அவருடைய கம்பீரம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த ஜெயிலரே சொல்ல ஆரம்பிச்சார், உங்களை வேணா வெளியே விட்டுறேன் போயிடுறீங்களான்னு கேட்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இது போன உடனே நடந்த நிகழ்ச்சி. அதுக்கு பின்னால தினந்தோறும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ள போன உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து ஒரு 2 கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். அவங்க அந்த சிறையிலே கொண்டு வந்து அடைச்சாங்க 2 பேர். அந்த 2 பேரு அரசாங்கத்தில் அரசருக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். அசீஸ் என்பவர் நிதி மந்திரி, அரசர் என்பவர் முன்னால் சொல்லியிருக்கோம் வலீத் இப்னு ரய்யான் என்பது அவருடைய பெயர். ரொம்ப வயசானவர், 80-90 வயசுக்கு மேல உள்ளவர், வயசானவர். அவருக்கு சமையல் செய்யக்கூடிய சமையல்காரர்களிலே ஒருவராக இருந்த ஒருவர், இன்னொருவர் அரசருக்கு பழரசம் கொடுக்கக்கூடியவர். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பழரசம் பிழிந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்.
இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பழ ரசம் பிரியக்கூடிய அந்த மனிதன் இருந்தானே, அவனுக்கு யாரோ சில பேர் சரி வேலைகள் செஞ்சு அவன்கிட்ட சொல்லி, அரசருக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த பழ ரசத்துல விஷத்தை கலந்து என்ன, அதுக்கு நீ துணையாக யாராவது ஒருவரை கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சேர்த்துக்கொள் என்பதாக சொல்லி இந்த மனிதனிடத்துல சொன்ன உடனே காசு வாங்கிட்டு அந்த மனிதன் மாதிரி விஷம் கலக்க ஆரம்பிச்சான். இதற்கு உடந்தையாக அவர் இருந்தார், அந்த சமையல்காரர் இருந்தார், சமையல் வேலை பார்க்கக்கூடியவர்களிலே ஒருவர் இருந்தார் என்பதாக சொன்னார். அந்த சமையல்காரர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, அரசர்களுடைய உப்பை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம், அங்கே அரண்மனையில் சம்பளம் வாங்குறோம், இப்படிலாம் உபகாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அரசரை வந்து கொலை செய்யறதுக்காக வேண்டி கொண்டு ஒரு இப்படிலாம் ஏற்பாடு செய்யணும். இல்லை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கொஞ்சம் உதவி செய்யணும், அவ்வளோதான். நீ வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரும் கொண்டு போத சாப்பாடு வைக்கிறது, பழரசம் வைக்கிறது அப்படி பழக்கம். அதனால நீ வந்து எதையும் தெரியப்படுத்திடக்கூடாது, நான் அந்த மாதிரி செய்யலை, நீ தான் அதுக்கு உள்ள உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் முதல்ல அந்த சமையல்காரராக இருக்கக்கூடிய ஆள் சரின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் மனசுல அந்த ஆளுக்கு பயம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி இவங்க திட்டம் போட்டபடி ஒரு நாள் அந்த விஷத்தை கலந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமையல்காரனாக இருக்கிறவர் சொன்னார், அரசே நீங்க வந்து அந்த பழரசத்தை குடிக்காதீங்க, அதுல விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் பேச, அதுக்கு நான் வந்து அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துறதா, இதுல நீ விஷத்தை கலந்துரு, அவர் சாப்பிடுவாரு, குடிப்பாரு, இறந்து போவாரு அப்படின்னு முடியும். இப்ப அவன் சொன்னா அந்த பழரசம் பிழிந்து கொண்டு கொடுத்தான் சொன்னா, அரசே நீங்க அந்த சாப்பாடு சாப்பிடுங்க, அதுல விஷம் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடாதீங்க, விஷம் இருக்கு. அரசன் என்ன பண்ணாரு, அவன் சாப்பாடு கொண்டு வந்தான் பாருங்க சமையலாள், அந்த ஆளை கூப்பிட்டு இந்த சாப்பாடு நீ சாப்பிடு. அவன் உட்காந்து சாப்பிட்டான். அரசர் கொண்டு வந்த சாப்பாடு உயர்தரமாக இருக்கும், அதில் விஷம் கலக்கல, அதனால அதை சாப்பிட்டான். நீ இதை குடி அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னான், பழரசத்தை நீ குடி. குடிக்க மாட்டேன். உடனே 2 பேர்த்தையும் குடிச்சு சரிக்க அனுப்பினான். 2 பேரும் சரி, நீ உடந்தையா இருந்திருக்கிற, விஷம் கலக்கல, இருந்தாலும் கூட நீ உடந்தையா இருக்க. அவன் செஞ்சது தெரியும் இல்லையா, முதல்ல சொல்லிருக்கான் இல்லையா, சொல்லலை. ஆனா இப்ப வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு சொன்னேன். அதனால நீ உடந்தையா இருந்த போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சிறைக்கணும். இந்த 2 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து சிறைக்குள்ளே போனார்கள். அல்லாஹ் தஆலா அதை எடுத்து சொல்லுகிறார்கள், அவருடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் 2 வாலிபர்கள் சிறைக்குள்ளே வந்தார்கள். ஆலாகதுமா, அந்த இருவரில் ஒருவர் சொன்னான், 2 மனிதர்கள் ஒருவன் சொன்னான். என்ன வந்தவன சொன்னான் அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போனாங்க, அவரோட 2 பேர் போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தங்கி இருந்தாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள். அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தாங்க. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு 2 நாள் பார்த்த உடனே அவருடைய உயர்தரமான குணமும் ரொம்ப பெரிய அற்புதமான அறிவுள்ளவராகவும் இருக்கின்றார். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனடியாக அது நடைபெறுகின்றது. அடுத்து வரக்கூடிய சில விஷயங்களையும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார். சிறையில் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே 1 நாள் 2 நாள்லயே இந்தாப்பா ஜாக்கிரதையாரு, இது நடக்க போகுது, உடனே அதே மாதிரி நடக்கும். நீ இதை செய்யாதப்பா, இந்த மாதிரி ஆயிடும், அது மாதிரி ஆயிடும், அதை செய்தார். இப்படியே 1 நாள் 2 நாள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உயர்தரமான தன்மை, அவர்கள் சொன்னால் அது நடக்கும் என்ற தன்மை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாள் இரவு சில பேர் கனவு கண்டாங்க. அந்த கனவை பற்றி விளக்கம் கேட்டாங்க. அபிமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா கனவுடைய விளக்கத்தை முழுமையாக கற்றுத் தந்திருந்தார். கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதை 1 நாள் 2 நாள் பார்த்த உடனேயே 2வது நாள் அல்லது 3வது நாள் அந்த 2 பேர்ல ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் அப்படின்னு அர்த்தம். போன உடனே நுழைஞ்ச உடனே சொன்னான்னு அர்த்தம் அல்ல. நுழைஞ்ச உடனே இவரை பத்தி எப்படி தெரியும், கனவுக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் தான் இப்ப நம்ம சொன்னது. கால அகதுமா, அந்த இருவரில் ஒருவன் சொன்னான், இன்னி அரானி ஆசிவு ஹம்ரா, நான் மதுவை பிழிந்து தருவதாக கனவு கண்டேன். அரசருக்கு மதுவை பிழிந்து சார் எடுத்து பழரசம் தருவதாக கனவு கண்டேன். வகாலல் ஆஹர், இன்னொருவன் சொன்னான், இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஸி ஹுப்ஸா, நான் ஒரு தாம்பாளத்தை என்னுடைய
தலைக்கு மேலே சுமந்து செல்லுகின்றேன், தலையில் வைத்துக் கொண்டு. அந்த தாம்பாளத்தில் ரொட்டி இருக்கின்றது, ரொட்டிகள் இருக்கின்றன. ரொட்டி இருக்கக்கூடிய தாம்பாளத்தை சுமந்து செல்லுகின்றேன். தகுக்குழு தயிர் மின்ஹு, பறவைகள் எல்லாம் பறந்து வந்து அந்த ரொட்டியை கொத்தி கொத்தி சாப்பிட்டு செல்லுகின்றன. இப்படி நான் கனவு கண்டேன். நப்பினா பித்தஹ்வீலிஹி, இதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த இருவரும் கேட்டார். ஒரு அப்படி சொன்னா ஒருத்தன் எப்படி சொன்ன கேட்டார். ஏன் கேட்டா, இன்னா லநராக மினல் முஹ்சினீன், நிச்சயமாக நாங்கள் உம்மை நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவராக நாங்கள் காணுகின்றோம். அதாவது நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களில் உள்ளவராக உண்மை காணுகிறோம். எங்களுக்கு நான் கண்ட இந்த கனவுக்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நல்ல மனிதராக இருக்கிறீங்க, இந்த விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே விளக்கம் சொல்லலை. விளக்கம் சொல்லாம வேறு சில விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஏன்னா இவங்க அப்ப நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள், நபியாக நுபுவத் கிடைக்கப்பெற்று விட்டது. அதனால நுபுவத்துடைய அந்த தப்லீகுடைய ரிசாலத்துடைய அந்த தப்லீகை செய்ய வேண்டும். அதனால சொல்றாங்க, கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா யக்தீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நபஅத்துகுமா பித்தஹ்வீலி. ஒரு நீங்க கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்கிறீங்கன்ட்ட, கனவுக்கு மட்டும் விளக்கம் அல்ல, நான் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கொடுத்த நியாமத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். நான் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்றால், உங்கள் இருவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய உணவு உங்களிடத்தில் வந்து சேரும் பொழுது, வந்து சேர்வதற்கு முன்னால் அதை பற்றி அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதாவது நான் உங்களுக்கு என்னென்ன உணவுகள் அடுத்து அடுத்து கிடைக்கும், அடுத்த நேரத்தில் உங்களுக்கு என்ன உணவு கிடைக்கும் என்பதை இப்பொழுதே நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் இருவரும் கொடுக்கப்படக்கூடிய உணவு உங்களுக்கு வருவது கிடையாது. இல்லா நபாத்துக்குமா, உங்கள் இருவருக்கும் அதை பற்றி நான் சொல்லியே தவிர, அதனுடைய விளக்கத்தை சொல்லியே தவிர. என்ன உணவு அடுத்த நேரம், காலையில் சாப்பாடு வந்துச்சுன்னு வச்சுங்க, சாயந்தரம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வரும், என்னென்ன கொண்டு வந்து கொடுப்பாங்க, என்னென்ன சாப்பிடுவீங்க என்ற விவரத்தை எல்லாம் நான் சொல்லாமல் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் வராது, எந்த உணவும் வராது. உணவுடைய விளக்கத்தையும் நான் சொல்லுவேன். கபல அங்கேக்குமா, அந்த உணவு உங்களுக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லி விடுவேன். இது எப்படி எனக்கு தெரியும் கேட்கிறீங்களா? தாலிக்குமா மிம்மா அல்லமணி ரப்பி, இவை என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எது மறைமுகமாக இருக்கின்றதோ அதை தெரியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கான். அதனால் மறைவானவற்றை அறிந்து கொண்டார் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, முன்னால் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இல்முல் கைப் என்பது அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தம். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் இவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிற அர்த்தம். எல்லா நபிமார்களும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படித்தார். எத்தனை விஷயங்களை, எத்தனை லட்சக்கணக்கான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அது பூரா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாலிகுமா மிம்மா அல்லமனி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தவற்றில் உள்ளதாகும் இவை என்று சொல்லிவிட்டு மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி எத்தி வைக்கின்றார்கள். முதலாவதாக அவங்க கேட்ட கனவுக்கு விளக்கத்தை பின்னால்தான் சொல்றாங்க. இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பம், அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதற்காக இந்த உபதேசத்தை தொடர்கின்றார்கள். இன்னி தரத்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹி வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன், நான் ஒரு கூட்டத்தாருடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன். அல்லாஹ்வை நம்ப மாட்டார்களே, ஆகிரத்தை நிராகரிக்கின்றார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தாருடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன். அதாவது என்னுடைய மார்க்கம் அல்லாஹ்வை நம்பாதவர்களுடைய மார்க்கம் அல்ல. அதே மாதிரி ஆகிரத்தை மறுக்கின்றார்களே, அவர்களுடைய மார்க்கமும் அல்ல. யாருடைய மார்க்கம் இருக்கிறது? வத்தபஅத்து மில்லத ஆபாயி இப்ராஹீம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், என்னுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை, அவருடைய தந்தை இஸ்ஹாக், அவருடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எந்த மார்க்கத்திலே இருந்தார்களோ அந்த மார்க்கம், அது என்னுடைய தந்தையினுடைய மார்க்கம், என்னுடைய மூதாதையருடைய மார்க்கம், அதைத்தான் நான் பின்பற்றுகின்றேன். வத்தபஅத்து மில்லத்தை ஆபா, என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை நான் பின்பற்றியுள்ளேன். அந்த மூதாதையர்கள் இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோர். மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை,
அல்லாஹுக்கு எந்த பொருளையும் இணை வைப்பது எங்களுக்கு தகுதியே கிடையாது. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மூதாதையர்களாக அந்த நபிமார்களுக்கும் தகுதி கிடையாது. யாருமே இணை வைக்கவில்லை, அல்லாஹுக்கு நானும் இணை வைக்க மாட்டேன். அந்த கருத்தை இப்படி சொல்லுகின்றார்கள். மா கான லனா, எங்களுக்கு தகுதியே கிடையாது. அன் முஷ்ரிக பில்லாஹி மின் ஷை, அல்லாஹுக்கு எந்த பொருளையும் இணை வைப்பது எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த மார்க்கத்திலே நாங்கள் இருப்பது இருக்கின்றதே, இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை. இது அல்லாஹ் தஆலா எங்களின் மீது செய்த கருணையாகும். அல்லாஹுடைய மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே ஒரு மனிதன் இருக்கின்றார் என்று சொன்னால் நானாக விரும்பி இந்த மார்க்கத்திலே இருக்கவில்லை, அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக நான் இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். பொதுவாக எல்லாரும் அப்படிதான், நானும் நீங்களும் மற்றவர்களும் இஸ்லாத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஃபஸ்ல், அல்லாஹுடைய கருணையின் காரணமாக இந்த மார்க்கத்தில் இணைந்து இருக்கின்றோம். அல்லாஹுடைய கருணை இல்லை என்று சொன்னால் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், பேருக்கு முஸ்லிம் என்பதாக இருப்பார்கள், ஆனால் காஃபிர்களுடைய எல்லா செயல்களும் செய்வார்கள், ஷிர்க்குடைய எல்லா காரியங்களையும் செய்வார்கள். இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸ்ல் அவர்கள் மீது கிடையாது என்பதாக அர்த்தம். அல்லாஹுடைய ஃபஸ்ல் இருப்பதன் காரணமாக தான் முஸ்லிமாக இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நல்ல காரியங்களை செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பது அல்லாஹுடைய ஃபதுலின் காரணமாக. இதனுடைய விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை சதா நேரம் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றியுள்ள ஜிக்ர் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹுக்கு எப்பொழுதுமே ஷுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அதனுடைய விளக்கமாகும். எங்களின் மீது மட்டுமல்ல, மற்ற மனிதர்கள் மீது யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் மீது இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய கருணை ஏற்பட்டிருக்கின்றது என்று அர்த்தம். இது அல்லாஹ் தஆலா எங்களின் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் செய்த கருணையாகும். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், எனினும் பெரும்பாலான மனிதர்கள் நன்றி செலுத்துவதே இல்லை. இப்படி ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, இந்த மார்க்கத்திலே நாம் இருப்பதற்காக வேண்டி சுக்ரியா செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதே கிடையாது. சுக்ரியா செய்வது, நன்றி செலுத்துவது அப்படின்னு சொல்றது முன்னால் நிறைய பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. எண்ணத்தால், சொல்லால், செயலால், 3 நிலைகளிலே சுக்ர் என்பது வர வேண்டும். மனதிலே சுக்ர் இருக்க வேண்டும், நன்றி எண்ணம் முழுமையாக இருக்க, நன்றி செய்யக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். பிறகு சொல்லின் மூலமாக சுக்ர் செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். எந்தெந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்களோ அவற்றை எல்லாம் சொல்ல வேண்டும். ஒரு நியாமத்து கிடைத்தது, ஒருவர் சாப்பிடுகின்றார், பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிக்க வேண்டும், சாப்பிட்டு முடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இப்ப அந்த சாப்பாட்டுக்குள்ள சுக்ரியா ஏற்பட்டு விட்டது. குடிக்கின்றார், பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், கடைசியிலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லது ஒரு புத்தாடை அணிகின்றார், அந்த புத்தாடை அணிவதற்குரிய துஆவை ஓத வேண்டும், அதை கட்டி முடித்த பின்னால், அணிந்து முடித்த பின்னால் ஒரு துஆவை படிக்க வேண்டும். அது அந்த ஆடை கிடைத்தது, உடை கிடைத்ததற்குரிய சுக்ரியாவாகும். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த துஆவை செய்தால் மனப்பூர்வமாக, சொல்பூர்வமாக, செயல்பூர்வமாக செய்யக்கூடிய நேரத்தில் சுக்ருடையவராக அவர் ஆகிவிடுவார். இது எத்தனை பேர் செய்யறாங்க? அல்லாஹ்வே சொல்றாங்க, வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், பெரும்பாலான மனிதர்கள் சுக்ர் செய்வதே கிடையாது. இந்த நிலை ஏற்றுக்கொள்ள தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதே கிடையாது. அதை மறந்து விடுகின்றார்கள். நம்ம நிறைய பார்க்கிறோம். மாதிரி ஏதாவது ஞாபகத்து கிடைச்சுன்னா இது அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். சுக்ர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி உள்ள விளக்கங்கள் தெரியாமலேயே வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அதை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த சிறையிலே உள்ளவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுதி அல்ல. நபிமார்களுடைய கூட்டம், நபிமார்களுடைய குடும்பத்தினர் யாரும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இணை வைக்காமல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல், கருணை சேர்ந்தது. இதே மாதிரி எந்தெந்த மனிதர்களுக்கு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனாலும் இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்டவர்களிலே பலர் நன்றி செலுத்தாமலேயே இருக்கின்றார்கள் என்ற கருத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைவாசிகளுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகுதான் தௌஹீதை பற்றி உள்ள ஒரு சிந்தனையை ஊட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாகத்தான் பிறகு அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை காண்போம். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வாழ்க்கை விஷயத்திலே அவர்களுடைய வரலாற்றை சொல்லி வரக்கூடிய